கம்முன்னு தெரியா கம்முன்னு இருக்கு கம்முன்னு பேசி எங்களை பகிர்ந்து மதுரை மதுரை Second match between the team MCC versus Gilly Lounge. MCC का स्ट्राइक ला लक्ष्मण फर्स्ट बॉल है நல்ல பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து Gilly Lounge வந்து வினோத் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல ஹிட். குயிக் ஆக்ஸலரேட் பண்ணிருக்காங்க. ஒரு டபுள் கம்ஃபர்ட்டபிளா எடுத்துருவாங்க இந்த பேர். ஸ்விட்ச் இட் அண்ட் ஹைட் ஏத்தி விட்டுருக்காரு கீழே. இல்லை கரெக்டாக பார்த்து தான் தூக்கி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே பவுண்டரியை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சைடு விஜய் வந்துருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மட்டும் வந்து ஒரு வைட் விட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு ஏதோ டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. அடி ஸ்ட்ரைட்டில் ஹிட் பவுலர் தலைக்கு மேலேயே. ஸோ பவர் பிளே இன்டென்ட் கிளியராக பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி நம்பர் 1 வந்திருக்கு டீம் எம்சிசிக்குங்க. இந்த அடி லெக்ல ஹிட் விஜய்கிட்ட இருந்து பால் எங்கே போகுது? காத்து அகைன்ஸ்ட் த விண்டுங்க. இங்கேயே நின்றுருக்கு பால். இந்த டபுளோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரெண்டு டீம்ஸுமே. செகண்ட் ஓவர் கண்டிப்பாக பண்ண சரவணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒயிட் பால் சிக்னல். இந்த அடி ஷார்ட் அண்ட் எஜாயிங் தான் ஏறி இருக்கு. ஸோ ஸ்டேன்னு இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. திரும்பி தூக்கி விட்டுருக்காங்க. ஆஃப் ஷாட் அண்ட் லாங் ஆஃப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே சேர் வலிக்கி விட்டுருக்குங்க. இல்லை கரெக்டாக கேட்ச் மாட்டியிருக்கோம். ஒரு டபுள் மட்டுமே. பால் நிற்கான். பால் பின்னாடி போயிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் டு ஸ்லிப்பில் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் மேலே பட்டிருக்கு. ஸோ ஸ்லோ த்ரோ அண்ட் கீப்பர் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் ஆப்பர்ச்சுனிட்டியை லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. முன்னாடி திரும்பி ஸ்ரீஜனை தூக்கி விட்டுருக்காங்க. கீழே ஃபீல்டர் இல்லை. அண்ட் முதல் மேக்ஸிமம் ஆஃப் த டே வந்திருக்கு விஜய் அவர் பேட்டில் இருந்து. ஸோ ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால் பார்ப்போம். ஸ்டெப் டவுன் நிக்கான். பால் டேக்கன் ஆன் பார்க்கும்போது இல்லை. கீப்பர் போய் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். பட் முடியல. இந்த சிங்கிளோட செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நிமிஷமே. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அன்சாரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் சேம் ரீஜன். விஜய் கிட்ட இருந்து ஹிட் அகைன் மேக்ஸிமம் நம்பர் 2 அடிச்சிருக்காரு விஜய். ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு வைடு இருந்தது. லெஃப்ட் வந்து ஆஃபில் எல்லா ஃபீல்டரையும் ஏற்றிட்டாங்க. காற்று அதிகமாக ஆஃபில் தாங்க அடிக்குது. ஸோ லெக்கில் ஹிட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கு லக்ஷ்மணன் வந்திருக்காரு. பார்ப்போம். அவரோ போலருக்கு மேலே அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அங்கே ஃபீல்டர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் லெகம் ஷவுட் கூட இல்லை. ஒயிட் மட்டுமே.
நல்ல பால் லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட் அண்ட் திரும்பி டிராப்டு சான்ஸ் அங்கே. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. ஓ பிளாக் பாலில் போட பால் கரெக்டாக எடுக்க முடியல. மிஸ்ஃபீல்ட் அண்டு டபுள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர் கம்ஃபர்டபுளாக. ஸோ காற்று ஹெவியாக அடிக்குது ஆஃபில் தள்ளுற அளவுக்கு. இன்னும் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கு அடிக்கணும் அடிக்கல கீப்பர். ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர் குயிக்கா. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண சரவணா வந்திருக்காரு. மற்றும் இது மேண்டேட்டரி பேட்டிங் பவர் பிளே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்லாம் லெக்லேயே தாங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்லோயர் அண்ட் நல்ல ஹிட் மாதிரி தான் இருக்குது. சடனாக இறங்கியிருக்கு. ஹியூஜ் நம்பர் 1 ஃபார் முத்து. அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் மேக்ஸிமம் பார்க்க முடியல. இந்த மேட்ச் ஆல்ரெடி முத்து வந்திருக்கு. திரும்பி இதாடி ஸ்டெப் டவுன் அண்ட் லெக் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 மேக்ஸிமம்ஸ் இன் ரோ ஃபார் முத்து கிடச்சிருக்கு. டீம் எம்சிசி இந்த ஓவரில் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ போலர் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணார். திரும்பி ஸ்ட்ரைட்டுக்கான முயற்சி தான். பட் அங்கே மிட் ஆஃபை தாண்டி இருக்குது அண்ட் குயிக்காக அடிக்கணும். கீப்பர் அடிக்க பால் வந்ததுனால ஒரு சிங்கிள்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஸோ ஆல்ரெடி இந்த ஓவரில் 3 பாலுக்கு 14 ரன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியில் அச்சோக்கிட்ட இருந்து ஒரு ஹிட் அண்ட் பால் ரோஸ் அவரோட முதல் மேக்ஸிமம் எடுத்திருக்காரு லக்ஷ்மண். நீங்கள் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 2 பால் இருக்குது. பார்ப்போம். லெக் கட்டர் லெக் சைடில் ஹிட் பட் பால் போகாது அங்கே. ஸோ அங்கேயே நின்றுருக்கு. 30 ஆச்சுலேருந்து ஒரு 10 லைன் வரைக்கும் போயிருக்கு. ஒரு டபுள் மட்டுமேங்க சொல்லியிருக்காங்க. 5வது ஓவரோட லாஸ்ட் பால் சரவணாகிட்ட இருந்து லெக் கட்டர் திரும்பி ஸ்ட்ரைட்டில் ஹிட். அங்கே ஸ்ட்ரைட்டில் தான் ஃபீல்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக அருண் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு வைடோட தான் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த ஆடி நகர்ந்து போய் ஷார்ட் அண்ட் டபுள் கண்டிப்பாக கூப்பிட்றாங்க. தண்ணியில் போத்து வந்துருக்கு பால் அண்ட் 2G கிடைக்கும். செகண்ட் நியூ பால் ஹஸ் பீன் டேக்கன். லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ண முடியல. பார்வலை தாண்டி இருக்கு அண்ட் இந்த ஆடி டபுள். போலர் 2க்கு த்ரோ அண்ட் தப்பான த்ரோ. மீண்டும் ஒரு டபுள் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு இங்கே. ஓ யாக்கர் பால் காட்டன் பால் ஆப்பர்ச்சுனிட்டி தவற விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் ஓவர் த்ரோ அடித்து தப்பு பண்ணியிருக்காங்க. டபுள் அண்ட் டபுளோட திரும்பி ஸ்டேப் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஸோ லாஸ்ட்டு 3 பால்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஸ்டெப் டவுன் அண்ட் எட்ஜி வாங்கி பால் பின்னாடி. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் 2 பால்ஸ் பார்ப்போம். ஸ்விங் அண்ட் மே சொல்லி அந்த பால் அண்ட் டாட் பாலா நிக்கா சோடி இருக்காங்க அண்ட் விக்கெட் கிடச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் பார்ப்போம். லெக்கில் ஹிட் முத்துக்கிட்ட இருந்து நானும் வந்து பாக்குறேன். அவர் லெக்கில் உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆடி டபுள் அண்ட் த்ரோ குயிக்காக வந்துடும். ஆஃப் ரீஜனில் ட்ரிபிள் அண்ட் இந்த ட்ரிபிளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் எம்சிசி அண்ட் கில்லி 11. ஆன் சைடில் சரவணா இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து முத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஹிட் ஷார்ட் பால். ஸோ அண்ட் பால் ரீச்சஸ் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் கில்லி 11ங்க. ஸோ சேசிங்கில் ஹை ஸ்கோர் இருக்கும்போது மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும். ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க. ஏதோ எட்ஜு போல் கீப்பர் ஹை சவுண்ட் போலரும் கொஞ்சம் சவுண்ட். ஸோ பேசி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் பால் வந்து நாட் அவுட் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் திரும்பி லெக் கட்டர். இந்த வாட்டி லெக்கில் ஹிட் விஜய் சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பவுண்ட்ரி கன்ஃபார்ம் போகாது. டபுள் கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ளஸ் போனஸ் ரன்ஸ் தான். டபுள் மட்டுமே. இன்னும் 3 பால்ஸ் மோருங்க பவர் பிளேயில். ஸோ பார்ப்போம். சென்ட்ரலாக தட்டி ஆடி இருக்காங்க அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க இந்த பேர். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக் அஜித் வந்திருக்காரு. அவருக்கு நல்லா பால் ஸ்டெப் டவுன் பண்ணதை பார்த்து நல்லா கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் தவற விட்டுருக்காங்க. இந்த டாட் பாலோட ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் எம்சிசி. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கங்கா வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் லெக் கட்டர். அங்கே சேரு வலுக்கும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் பால் மேலே பட்டிருக்கு. லெக் பை ஷோட்டில் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஷார்ட் பால் லெக்கில் ஹிட். ஸோ அங்கே ஃபீல்டர் டீப்பில் இருக்காங்க. நல்ல ஒரு ஒர்க் அங்கே விஜய்கிட்டேருந்து ஒரு சிங்கிள் மீண்டும் கிடச்சிருக்கு. நல்ல பால் ஒரு மாதிரி காற்றுலேயே அலாஞ்சிட்டு வந்தது. உள்ளே வந்துருக்கு டாட் பால். லெக் கட்டர் குயிக்கர் வான். மீண்டும் ஒரு டாட் பால் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் குயிக்கஸ்ட் ஓவர் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபுல் டாஸ் பால் சரியான கனெக்ஷன் இல்லை.
திரும்பி டீப் ஃபீல்டருக்கு தான் ஒர்க்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண முத்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் ஆஃப் கடர் அண்ட் கையில் விக்கெட். போன ஓவர் போட்ட டாட்ஸுக்கு இந்த ஓவர் ப்ரெஷர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்து. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் ஹரி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை, கீழே கேட்ச் எடுக்கல. ஸோ வாங்க மிஸ்ஃபீல் ஆயிருக்கு. ஸோ வாங்க ஃபீல்டர்ஸ் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே சுவிட்ச் அண்ட் வெயிட் பண்ணி தூக்கி விட்டுருக்காங்க கேப்பில். ஸோ பார்த்தாங்க கையில் விழுந்திருக்கு விக்கெட். ஸோ 2 விக்கெட் இந்த ஓவர் எடுத்து கொடுக்குறாரு முத்து. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் நரேன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கலர் மேலே பட்டு டாட் பால். திரும்பி ஒரு ஆஃப் கலர் அண்ட் கீழே கீப்பர். அவர் கையிலே விழுந்திருக்கு விக்கெட். ஸோ 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில். நம்பர் 5 பொசிஷனில் நியூமேன் ஏழுமலை வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். ஸோ எடுத்து ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் பால் கையிலே விழுந்திருக்கு விக்கெட். ஸோ நியூமேன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஆக்கர் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. கட்டுக்கான முயற்சி ஸ்லோயர் ஒன் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பால். திரும்பி அதே தான் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து வேண்டும். ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் கவர்ஸ் ரீஜனில் ஹிட் பால். ஸோ ஃபீல்டரை தாண்டி இருக்கு அண்ட் பவுண்டரியில் போய் லேண்ட் ஆகிருக்கு. பவுண்டரி நம்பர் 2 கிடச்சிருக்கீங்க டீமுக்கு. அடி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கரெக்டாக தூக்கி விட்டுருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 வந்திருக்கு ஹரி அவர் பேட்டில் இருந்து. அந்த சைடில் நம்பர் 6 உள்ள அந்த அருண் இருக்காரு மற்றும் விஜய் கண்டினியூ பண்ணுறாரு பவர் பிளே ஓவர் 5வது ஓவரை. டேரக்ட் ஆகிட்டாங்க பட்டில் ரொம்ப மிஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ அங்கே பட்டுருக்கு. ஸோ விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே விக்கெட் நீ கேன் பால் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பால். ஸ்விங் மேஸ்ல கடை உள்ளே வந்துருக்குது. மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. திரும்பி ஒரு ஸ்விங் மேஸ் பால் ஸ்டிக் மேலே வந்திருக்கு டாட் பால். சரியான முயற்சி அன்றைக்கி அவர் சீசனில் தூக்கி விட்டுருக்காங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங் மேஸ் சொல்லி வந்துருக்குது பால். இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண கங்கா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிற்கான் பால் பின்னாடி ஸ்ட்ரைட் ஸ்லிப்பில் டாட் பால். ஸ்விங்கன்மே சொல்லி அந்த மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. மீண்டும் ஒரு ஸ்விங்கன்மே டாட் பால் போட்டிருக்காங்க. ஆட்டி திரும்பி ஏறி போய் ஸ்விட்ச் அண்ட் கையிலே விழுந்திருக்கு விக்கெட். இதான் லெக் சைடில் ஒரு ஸ்விங் அண்ட் ரன் குயிக்காக எடுக்கிறாங்க. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. 6வது ஓவரோட லாஸ்ட் பால் கங்கா கிட்டே இருந்து நின்று அடிச்சிருக்காங்க. அண்டு அங்கே கையிலே போய் விழுந்திருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட்டோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு கங்கா. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக் கட்ட உள்ளே வந்திருக்கு அண்ட் ஓவரில் ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ கிரவுண்டுக்குள்ளே ஒரு நாய் படை போகுது. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஆஃபில் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் உள்ள ஸ்டேன்னு இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஆன் சைடு அன்சாரி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ சுவிட்ச் இட் அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. டாட் பால் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் எட்ஜ் வாங்கி போயிருக்கு. ஒரு டாட் பால் மீண்டும் கிடச்சிருக்கு. இங்கே மேட்சோட லாஸ்ட் பால் விஜய்கிட்ட இருந்து பார்ப்போம். ஸ்லோயர் ஸ்டெப் டவுன் அண்ட் எயிட் கையிலே விழுந்திருக்கு. இந்த விக்கெட்டோட டீம் MCC இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் கில்லி லெவன்ஸ்.